2019ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஏனெனில் அப்படி ஒரு இந்த பாலியல் வன்முறை சம்பவங்கள் வெளிவந்த போது தமிழகம் அதிர்ந்து போனது. ஏனெனில் அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவிய போது ஏற்பட்ட அதிர்ச்சி கொஞ்சம் நெஞ்சமல்ல. இளம் பெண்கள் தங்களை விட்டுவிடுமாறு கதறுவதும், பெல்ட்டால் அவர்கள் தாக்கப்படுவதும் போன்ற வீடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி பல்வேறு போராட்டங்களுக்கும் அது வித்திட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் தான் இன்று தீர்ப்பு வரப்போகிறது என்கிற நிலைதான் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவிகள் இளம்பெண்களை மிரட்டி அவர்களை பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோ எடுத்து பிறகு அந்த வீடியோவை காட்டி பணம் பறித்த விவகாரம் தான் அந்த சம்பவம் வருது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி என்று பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் புகார் ஒன்றை அளித்தார். அது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் புகார் ஒன்றை அளிக்கிறார். அந்த புகாரில் 12ஆம் தேதி என்று சபரிராஜன் என்கிற ரிச்சவந்த் தன்னை பொள்ளாச்சியில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டில் சந்திக்குமாறு அழைத்தார். அன்று மதியம் அந்த பெண் அங்கு சென்ற போது காருடன் இருந்த சபரிராஜன் அந்த பெண்ணை அந்த காரில் ஏற்றிக் கொண்டு சென்றிருக்கிறார். திருநாவுக்கரசு என்பவர் காரை ஓட்டிச் செல்ல பின்னிருக்கையில் அந்த பெண்ணும் சபரிராஜனும் அமர்ந்திருக்கிறார்கள். நடுவழியில் வசந்தகுமார் சதீஷ் என்ற மேலும் 2 நபர்கள் காரில் ஏறி இருக்கிறார்கள். கார் ஓடிக்கொண்டிருந்த போதே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பின்திருத்தி அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த பெண்ணிடம் இருந்து அந்த கல்லூரி மாணவியிலிருந்து 20,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கச் சங்கிலியையும் அவர்கள் பறித்திருக்கிறார்கள். அப்படி பறித்துக் கொண்டு வீடியோவை காட்டி தாங்கள் அழைக்கும் போதெல்லாம் தங்களது இச்சைக்கு இணங்க வேண்டும் என்பது என அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். கேட்கும் போதெல்லாம் பணம் தர வேண்டும், தவறினால் அந்த வீடியோவை இணையத்தில் வெளியிடுவோம் என்று மிரட்டிவிட்டு பிறகு அந்த பெண்ணை நடுவழியில் இறக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த பெண் அந்த சம்பவத்தை உடனடியாக வீட்டில் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அடுத்தடுத்து அந்த கொடூர நபர்கள் பெண்ணை மிரட்டி பணம் கேட்டபோது அந்த பெண் வேறு வழி இல்லாமல் நடந்த சம்பவங்களை குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்கிறார். இதையடுத்து திருநாவுக்கரசு அந்த சபரிராஜன் ஆகிய 2 நபர்களையும் தேடி கொடுத்து அந்த பெண்ணின் சகோதரர் இருவரையும் அடித்து உதைத்து நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டிருக்கிறார். அப்போது அவர்களிடமிருந்து செல்போன்கள் பறித்து பார்த்தபோது செல்போனில் மேலும் சில பெண்களை இதே போல மிரட்டி எடுத்த வீடியோக்கள் இருந்திருக்கிறது.